கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் புத்தகம் 21 அதிகாரம் 22 வசனம். ஆதியாகமம் 21:22. நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆமென். இன்றைய தியான வசனம் அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி சொன்ன வார்த்தைகள். இந்த சம்பவம் ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தை குறிக்கிறது. இங்கே அபிமெலேக்கு கேரார் நாட்டின் அரசன் தனது சேனாபதி பிகோலுடன் சேர்ந்து ஆபிரகாமை சந்திக்க வருகிறார். இந்த சந்திப்பு சில முக்கியமான பாடங்களை நமக்கு கற்பிக்கிறது. அதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது, ஆபிரகாமின் வாழ்க்கையில் தேவனின் ஆசீர்வாதம். அபிமெலேக்கு ஆபிரகாமிடம் கூறிய நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்ற வசனம் தேவன் ஆபிரகாமுக்கு அளித்த பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஆபிரகாம் எங்கு சென்றாலும் தேவன் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தார். ஆபிரகாம் பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் வளர்ச்சி அடைந்தார். அவரின் வாழ்க்கை மற்ற ஜனங்களுக்கு ஒரு சாட்சி ஆனது. இரண்டாவது, அயல் நாட்டவர்களுக்கு கூட தேவனின் சிறப்பு வெளிப்பட்டது. அபிமெலேக்கு ஒரு இஸ்ரவேல் மன்னன் அல்ல, அவன் புறஜாதி அரசன். இருப்பினும் அவன் ஆபிரகாமின் வாழ்க்கையில் தேவனின் கை இருப்பதை பார்க்கிறான். இதன் மூலம் தேவன் தனது மக்களை எப்படி உயர்த்துகிறார் என்பதை காணலாம். ஆபிரகாமின் நம்பிக்கையையும் நடக்கையையும் பார்த்து மற்ற நாட்டு அரசனே அவரிடம் சமாதானம் செய்ய வருகிறார். மூன்றாவது, தேவனுடைய பங்கிற்கு மகிமை. அபிமெலேக்கு ஆபிரகாமின் செயல்களை நோக்கி அவன் தனியாக வெற்றி பெறவில்லை, தேவன் அவனோடு இருப்பதால் தான் வெற்றி பெறுகிறான் என்று அறிவுறுத்துகிறார். இது நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாம் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தால் தேவனின் கை கொண்டு வாழ்க்கையில் வெற்றி அடையும் பொழுது மற்றவர்கள் கூட அதை உணரலாம். நம்முடைய வாழ்வில் தேவன் இருக்கிறார் என்பதை நம்முடைய நடத்தை மூலமாக மற்றவர்கள் அறிய வேண்டும். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டார் என்பதை ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் இருப்பதை மற்றவர்கள் கண்டனர். அவன் விசுவாசத்திலும் நேர்மையிலும் உறுதியாக இருந்தான். அவன் அடிமையாக இருந்தாலும் தேவன் அவனை உயர்த்தினார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இருக்கிறார் என்று மற்றவர்கள் காணும்படி நாம் நேர்மை, விசுவாசம், தூய்மை ஆகியவற்றில் உறுதியாக இருக்க வேண்டும். தேவன் இருக்கும் இடத்தில் பிரசன்னமும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும். தேவன் ஆசிர்வதிக்கும் போது அது வெளிப்பட வேண்டும். நம்முடைய வேலைகளில் நேர்மை, கடின உழைப்பு, அனுசரணை வேண்டும். நாம் பெரும் ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை
ஆசிர்வதிப்பார் என்று ஏற்கனவே நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் என்று நீதிமொழிகள் அறிவுறுத்துகிறது. நாம் தேவனோடு நேர்மையாக நடக்கும் பொழுது பகைவர்களும் கூட சமாதானம் கொள்ள தயாராக இருப்பார்கள். ஆபிரகாமிடம் அபிமெலேக்கு சமாதானம் செய்ய விரும்பியது இதற்கு ஒரு உதாரணம். இதையும் ஒத்துக்கிறீங்களா? நம் வாழ்வில் யாரும் குற்றம் சொல்ல முடியாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும். சமாதானமான வாழ்க்கை கொண்டிருப்பது தேவனின் மகிமையை வெளிப்படுத்தும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் ஆபிரகாமை போல நாமும் வாழ்க்கையிலும் தேவனின் உதவியால் மற்றவர்கள் நம்மை பார்த்து உன்னுடன் தேவன் இருக்கிறார் என்று சொல்லும்படி வாழ முயற்சிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அதாவது ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அந்த வாழ்க்கையில் தேவனின் உதவியால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு அப்படியே ஸ்பஷ்டமாக தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தேவன் இன்றைய தினத்தில் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். சரி, நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தோடு வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அப்படியே ஒரு தொகுப்பாக பார்ப்போமா? முதலில் உண்மையுள்ள விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். தேவனில் உறுதியாய் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவரை முதன்மையாக வைக்க வேண்டும். தூய்மையுள்ள வாழ்க்கை நடத்த வேண்டும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்ற சத்தியத்தின்படி நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு தேவனை அறிமுகப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும். நேர்மையான கடின உழைப்புள்ள வாழ்க்கை நடத்த வேண்டும். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்ற பவுலடிகளாரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நேர்மை, உழைப்பு, அர்ப்பணிப்பு வேண்டும். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். ஆபிரகாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தெளிவான சாட்சியாக வாழ வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்த்து இவன் நேர்மையானவனாக இருக்கிறான் என்று சொல்லும் வாழ்க்கை வாழ வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ஆபிரகாமின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு தேவனை வெளிப்படுத்தும் ஒரு அழகான சாட்சி. அவனிடம் தேவன் இருக்கிறார் என்று அபிமெலேக்கே உணர்ந்தான். நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே இருக்க வேண்டும். நேர்மை, விசுவாசம், கடின உழைப்பு, தூய்மை மற்றும் உதவும் மனப்பான்மை இவைகளை நாம் கடைப்பிடிக்கும் பொழுது தேவன் நம்மோடு இருப்பதை மற்றவர்களும் காண முடியும். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று உலகம் சொல்லும்படி நாம் வாழ்ந்தால் அது தேவனுக்கே மகிமை ஆகும். இதை ஒத்துக்கிறீங்களா? ஸோ தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.